அஞ்சு விரல்களை கோத்து நாம 10 விரலானோ மணக்கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ண காணோ சில நாளில் நீ என் தாயே சில நாளில் நீ என் சேயே நீ மடி மேல் சாயும் போது அந்த வானம் விரிக்கும் பாயே எப்போதுமே கூட அஞ்சு விரல்களை கோத்து நாம 10 விரலானோ மணக்கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ண காணோ சில நாளில் நீ என் தாயே சில நாளில் நீ என் சேயே. ஹாய் வணக்கம். நாங்கள் முதல்ல எங்களை அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் எம்கே சர்ப்ரைஸ் ஜஃப்னா கிஃப்ட் டெலிவரி அண்ட் இவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். உங்களோட பேர் என்ன? நிதி. இன்றைக்கி நிதி அக்காவுக்கு வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு பிறந்த நாள், அதாவது 50வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. ஒரு பொன் விழா காண்றீங்க, அப்படி தானே? ரைட். முதல்ல எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் நிதி அக்காவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. இப்போ நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்ல போகிறீங்க இந்த கிஃப்டெல்லாம் யார் உங்களுக்காக அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. யார் அனுப்பியிருப்பாங்க? அண்ணாக்கள் கனவேற பேர் இருக்கிறாங்க, அப்படியா? சின்ன குழு. சரி, பெரும்பாலும் இது வெளிநாட்டில் இருந்தால் வந்திருக்கு. வெளிநாடுண்டா யாராக இருக்கு? அண்ணாக்கு என்ன பேர்? அருந்தவராசா. எங்கே இருக்கிறாங்க? சுவிஸில் இருக்கிறாங்க. இல்லை, எங்களோட அண்ணா அனுப்பல. அண்ணா ஏமாத்திட்டார் தங்கச்சிக்கு. சரி, வேற யாராவது? பாக்கியராஜா எங்கே இருக்கிறாங்க? அவங்க லண்டனில் இருக்கிறாங்க. இல்லை, 2 பேரை சொல்லியிருக்கீங்க, 2 பேருமே அனுப்பல. சரி, ஃபஸ்ட்டு அவர் கிஃப்ட்டை தருவோம். உங்களோட இந்த பர்த்டே 50வது பர்த்டே லக்ஷ்மிகரமாக அமைஞ்சு மேலும் 100வது பர்த்டேயும் காண வேணும்னு சொல்லி உங்களுக்கு உங்களை வாழ்த்தி குபேரன் சிலையோட சும்மா அனுப்பலை. குபேரன் சிலையை 1 லட்சம் ரூபா காசு பெறுமதியான காசு வச்சு உங்களுக்காக குபேரனோட அனுப்பியிருக்கிறாங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. ரைட், ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டை தந்துட்டோம். யாராக இருக்குமென்னு சொல்லுங்கள், நீங்கள் தான் கண்டுபிடிச்சி சொல்லணும். உங்களோட வாயால் சொன்னால் அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. தம்பியும் மச்சாலுமாக சேர்ந்து. தம்பி குடும்பம். தம்பிக்கு என்ன பேர் சொன்னீங்க? பாக்கியராஜா. சரி, மச்சாலுக்கு என்ன பேர் சொன்னீங்க? தயாலினி. இல்லை. என்ன அக்கா தம்பி தங்கச்சி வட்டத்துக்குள்ளேயே நிற்கிறீங்க? வேறு யாராவது அனுப்பியிருக்கலாம் தானே? வேறு வெளிநாட்டில் சொந்தக்காரங்க இல்லையா? எப்படி செய்ய மாட்டாங்க, அப்படியா? அக்காவுக்கு என்ன பேர்? சரஸ்வதி. எங்கே இருக்கிறாங்க? சுவிஸில். இல்லை. சரி, அடுத்த உங்களை வாழ்த்தி உங்களோட 50வது பர்த்டேயை ஞாபகப்படுத்தி 50 இலக்கமுடைய ஒரு பலூன் அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், 2வது கிஃப்ட்டும் தந்தாச்சு. வேறு யாராக இருக்கு? 4 பேரை சொல்லியிருக்கிறீங்க, 4 பேரும் அனுப்பவில்லை. இல்லை, நான் போய் சொல்லல. நிச்சயமாக உங்களுக்கு வேண்டிய ஒருத்தங்க தான். அப்பா, ஹஸ்பண்ட். என்ன பேர் அவருக்கு? நிகேதரன். இல்லை. வேற யாராவது? மகன் கேட்கிறார். மகன் குளூ தாரர். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும், நீங்கள் தான் சொல்லணும்.
சகோதரங்களிடையோ சகோதரங்களாகவும் இருக்கலாம், சொந்தக்காரங்களாகவும் இருக்கலாம். அப்ப தம்பிதான். தம்பி தான். ஷூரா சொல்றீங்க தம்பி என்று. அக்காவும் தம்பியும் சேர்ந்து இருக்கலாம். தம்பிக்கு என்ன பேர் சொன்னீங்க? பாக்கியராஜா. சில நேரம் அழகன் என்ற பேரோட தான் தெரியும். அழகன் என்ற பேரில் தந்தார். இல்லை. சரி, அடுத்ததாக வந்து உங்களுக்காக வந்து உங்களோட 50வது பர்த்டே ஞாபகமாக 50 இலக்கமுடைய ஒரு அழகான கேக் கொண்டு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க அனுப்பின கேக்கும் வந்து இப்போ உங்களுக்கு முன்னால் தந்திருக்கிறோம். ரைட், அவங்க அனுப்பின 3 கிஃப்ட்டும் தந்தாச்சு. ஃபைனலாக சொல்லுங்கள் பார்ப்போம் யாருன்ட்டு. தம்பியாகத்தான் இருக்கும். ஷூராக சொல்கிறீங்க? எனக்கே தெரியல யார் அனுப்பினு. சர்ப்ரைஸாக அனுப்பியிருக்கிறாங்க. எங்களுக்கு சொன்னாங்க உங்களுக்கு கால் பண்ணி அவங்க கதைப்பாங்கன்னு. அவன்கிட்ட யாராக இருக்கு? இல்லை. என்ன பேர் சொன்னீங்க தம்பிக்கு? பாக்கியராஜாவா? இல்லை இல்லை. ஷூரா உங்களோட தம்பியான பேர்? இல்லை, என்ன 2 கிஃப்ட் இருக்கு. அந்த 2 கிஃப்டையும் தந்தா தெரியும் யார் அனுப்பினு. சரி, 4 பேரை சொன்னீங்க. 5 பேரை கெஸ் பண்ணீங்க ஃபைனலாக. சரி, அந்த 5 பேரில் ஒருத்தங்கட யாராக இருக்கு? தம்பியா? ஷூரா? என்ன ஃபீல் பண்ணி சொல்கிறீங்க? தம்பி தான் அனுப்பியிருப்பாங்கன்ட்டு. இப்படி வேலையால் தம்பி தான் செய்வார். சரி, பார்ப்போம். உங்களுக்காக வந்து அடுத்தது கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. என்னங்க? சரி, நாங்கள் போய் இந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணுங்க. அதில் கிடக்கும் சிலவில் யார் அனுப்பினான்ட்டு. பொழுத்தின கலட்டுங்க. அதில் யார்கிட்ட ஃபோட்டோ போட்டிருக்கு? என்ன போட்டிருக்காங்க? ஹாப்பி பர்த்டே நிதி என்று போட்டிருக்கிறாங்க. உங்களோட ஃபோட்டோவை சுட்டிருக்குறாங்க எங்கேயோ. சரி, அவர் தான் செஞ்சிருந்தாருண்டா சந்தோஷமா? என்ன இப்போ கொஞ்சம் குழம்பிட்டீங்க அப்படித்தானே? என்ன பேர் அவருக்கு? நிகேதரன் இருக்கலாம். செல்லம்மா வேற என் பேர் சொல்லி கூப்பிடுறீங்களா? அப்பன்டா? அப்ப சரி, இப்போ லிஸ்ட்டில் வந்து 6 பேர் ஆகிட்டுது. சரி, அப்போ யார் செஞ்சுருப்பாங்க? நான் சொன்னா தானே இந்த கிஃப்ட்டை தந்தால் கொஞ்சம் குழம்பிடுவீங்க. அப்படியா? சுற்றி பாருங்க. சரி, இப்போ வந்து இந்த டீ கப்பை வந்து பார்த்தோன்னே கொஞ்சம் டவுட் கூடிட்டுது. அப்படி தானே? முதல் கிளியராக இருந்தீங்க தம்பி பாக்கியராஜா தான் செஞ்சுருப்பாங்கன்ட்டு. இப்போ இந்த கப்பை பார்த்தோன்னே ஹஸ்பண்டுக்கு மாறிட்டீங்க. சரி, அப்போ தம்பி செஞ்சுருப்பாரா ஹஸ்பண்ட் செஞ்சுருப்பாங்களா? ஹஸ்பண்டும் வீடியோ பார்ப்பாங்க, தம்பி ஆக்களும் வீடியோ பார்க்க போகிறாங்க. இதை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுவோம் இந்த வீடியோவை. ஸோ கிளியராக சொல்லுங்கள் பார்ப்போம் யாருண்டு. உங்களோட மனசில் ஊகிச்சு சொல்லுங்கள் யார் அனுப்பியிருப்பாங்க. இப்படி எல்லாம் யார் செய்வாங்க? சரி, இப்போ கடைசியாக கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கிறோம். 2 பேருக்கு வந்துட்டோம். நான் கேட்டேன் ஹஸ்பண்டா இல்லாட்டி தம்பியா? இக்கட்டான சூழ்நிலை வந்து விட்டுருக்கணும். அப்படியா? சரி, டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். தம்பியா? இல்லை. உங்களோட அன்பு கணவர் இதை செஞ்சுருக்காரு என்று நான் சொல்லல. சரி, பார்ப்போம் தொடர்ந்து. அடுத்ததாக வந்து இன்னொரு கிஃப்ட் பாக்ஸும் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸையும் பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு வருவீங்க என்று நான் நினைக்கிறேன். பார்ப்போம். ரைட், இதையும் ஓப்பன் பண்ணி பாருங்க. இதில் என்ன போட்டிருக்கு?
நீங்கள் டீ குடிக்க உங்களோட ஹஸ்பண்டும் டீ குடிக்கணும்னு சொல்லி 2 டீ கப்பை அனுப்பியிருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அனுப்பியிருப்பாரா, தம்பி அனுப்பியிருப்பாரா? இது தம்பி. என்னன்னு சொல்கிறீங்க? எல்லாமே தம்பி தான். என்னன்னு சொல்கிறீங்க? அப்படித்தான் இருக்கு. ஏன் 2 கப்பை அனுப்பியிருக்கிறாங்க? இல்ல அதான் மாமா தான். அதான் மாமா. இன்னும் வந்திருப்பீங்க. இல்ல 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 நான் சொல்லிடுறேன் தம்பி. சரி, ஃபைனலாக உறுதியாக சொல்கிறீங்க? பாக்கியராஜா அழகன். பாக்கியராஜா அழகன்னு சொல்கிறீங்க. சரி, பார்ப்போம். அதுக்கு முதல்ல வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்ப்போம். இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்டை யார் அனுப்பியிருப்பாங்க நிதி அக்காக்கு. ஓகே, சரி, நூறுங்க. கேக்கை கட் பண்ணுங்க. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Nidhi Akka. Happy birthday to you. நாங்கள் வந்து இப்போ அனுப்பினவங்க சார்பாக வந்து நிதி அக்காவுக்கு வந்து கேக்கும் பட்டிட்டோம். ஒரு கவிதை ஒன்று எழுதி அனுப்பியிருக்கிறாங்க உங்களுக்காக. ரைட், ரைட். ரைட், இப்போ நிதி அக்கா ஃபைனலாக சொல்லுங்கள். கவிதையை வாசிக்க முதல் சொல்லுங்கள். கவிதையை வாசிக்க தெரியும் தானே யார் அனுப்பினாண்டு? சரி, இனிய அகவை நாள் வாழ்த்துக்கள் அக்கா, மச்சால், மாமி. என்றும் ஆரோக்கியத்துடனும் உங்கள் கனவுகள் ஆசைகள் எல்லாம் உங்களுக்கு இந்த ஆண்டு மட்டுமல்லாமல் இனிவரும் அனைத்து ஆண்டுகளும் நிறைவேறிட வாழ்த்துகின்றோம். இன்று போல் என்றும் மகிழ்ச்சியாகவும் எல்லா நலனும் பெற்று இன்புற்று பல்லாண்டு காலம் வாழ நைனை நாகபூஷணி அம்பாளை மனதார வேண்டி மனம் நிறைந்து வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்பியிருக்கிறது வந்து உங்களோட தம்பி பாக்கியராஜா, உங்களோட மச்சால் தயாலினி, தினோஜா, சாருஜா மருமகள் லண்டனில் இருந்து உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. அதாவது உங்களோட தம்பி ஃபேமிலி உங்களுக்காக அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு வாழ்க்கையில் வந்து உண்மையிலேயே ஒரு 50வது பர்த்டே வந்து மறக்க முடியாத பர்த்டே. அந்த பர்த்டேயை அவங்க மூலம் அக்காக்காக சர்ப்ரைஸ் மூலமாக வந்து சிறப்பிச்சிருக்கிறாங்க. ஹாப்பியா? எதிர்பார்த்தீங்களா இப்படிலாம் செய்வாங்கன்ட்டு? எதிர்பார்க்கல. இல்லை. ரைட், என்ன சொல்ல போகிறீங்க தம்பி ஃபேமிலி ஆக்களுக்கு? நன்றி மட்டுமா? வேற ஒன்றும் இல்லை அப்படியா? வேற வார்த்தைகள் இல்லை, நன்றியோடு நிப்பாட்டிட்டீங்க அப்படியா? ஆஹா, ஆனந்த கண்ணீரும் வருதப்பா. சரி, மீண்டும் எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின உங்களோட தம்பி ஃபேமிலி சார்பாகவும் லண்டன்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க சார்பாகவும் மீண்டும் நித்தி அக்காவுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.